இந்தியா முழுவதையும் உலுக்கிக் கொண்டிருக்கும் நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரம் தற்போது பாராளுமன்றத்தையும் வீதிகளையும் ஒரு சேர உலுக்கி வருகிறது. பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே டெல்லியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு பாராளுமன்றத்தை நோக்கி பிரம்மாண்ட பேரணியொன்றை நடத்தினர். பேரணியை கட்டுப்படுத்த முற்பட்ட போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதுடன் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசினர். இந்த வன்முறை சம்பவத்தில் ஏராளமான போராட்டக்காரர்களும் 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களும் காயமடைந்துள்ளனர். இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். செல்ஃபி வீடியோ மூலம் நேரடியாக மாணவர்களிடம் உரையாடிய பிரதமர் நீட் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அவர் பேசும்போது நமது இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட வேறு எதுவும் இந்த அரசுக்கு முக்கியமில்லை. நீட் வினாத்தாள் கசிவு என்பது சாதாரண விடயம் அல்ல. இது லட்சக்கணக்கான மாணவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் மனவேதனையில் ஆழ்த்தியுள்ள ஒரு தீவிரமான பிரச்சினை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2.5 மாதங்களில் இந்த விவகாரத்தில் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விரைந்து மறுதேர்வுகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி வினாத்தாள் கசிவு வழக்குகளை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை உறுதி செய்வதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வியாழக்கிழமை நள்ளிரவே வழங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகுந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளை முழுமையாக தடுக்கும் நோக்கில் மத்திய அரசு ஒரு புதிய மசோதாவை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் நடப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அந்த மசோதாவை தாக்கல் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டு அமைச்சர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் கூடுதல் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாட நினைக்கும் எவரும் தப்பிக்க முடியாது என பிரதமர் எச்சரித்துள்ள நிலையில் மத்திய அரசு கொண்டுவர உள்ள புதிய மசோதா இந்த முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.